ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கேழ்வரகுல இட்லியும் தோசையும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்ய 2 டம்ளர் அளவு கேழ்வரகு, அதாவது ராகி, அதே டம்ளரில் 1 டம்ளர் இட்லி அரிசி, 3/4 டம்ளர் அளவு உளுந்து, 2 டீஸ்பூன் வெந்தயம். இதில் நிறைய அழுக்கு இருக்கும். ஒரு 3-4 டைம் நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கோங்க. 6 மணி நேரம் கழித்து நம்ம கிரைண்டர்லேயோ மிக்சிலேயோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா தனியாக உளுந்தை அரைச்சிட்டு அதுக்கு அடுத்து தனியாக ராகியும் அரைக்கலாம். நான் எப்பயுமே இந்த மெத்தடில் தான் நார்மல் இட்லி அரிசியுமே அரைப்பேன். நல்லாவே இருக்கும். எல்லாமே சேர்த்துட்டு தேவைக்கு தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து மூடியை திறந்து பார்த்துட்டு கல் சந்தில் எதனா மாட்டியிருந்தால் அதை எடுத்து விட்டு தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து திரும்ப மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு 20லேருந்து 25 நிமிஷத்துலேயே மாவு நல்லா மசிஞ்சிடும். இதுவே நீங்கள் கொஞ்சம் தான் இருக்குது, கிரைண்டரில் அரைக்கலாம், மிக்சியில் அரைக்கிறதா இருந்தால் அதுவுமே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் தான் ஆகும். மிக்சியில் இன்னுமே சீக்கிரமாக சுலபமாக அரைச்சிடலாம். பாருங்கள், எனக்கு ஒரு 20 நிமிஷத்துலேயே நைஸாக இந்த மாதிரி அரைப்பட்டுருச்சு. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததும் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக அரைச்சிங்கன்னா எப்படி கை விட்டு நல்லா கலக்குவீங்களோ அதே மாதிரி கிரைண்டர்லேருந்து வலிச்சதுக்கப்புறம் தேவைக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கையை விட்டு கலந்துக்கோங்க. இப்போ இதை நான் காலையில் ஊற வச்சு நைட்டு அரைச்சிட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா கையை விட்டு கலந்து மூடி வச்சிட்டேன்னா அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா மாவு புளிச்சு வந்திருக்கும். இப்போ நம்ம அப்படியே இதை மூடி வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் பார்க்கலாம். உங்களுக்கு மாவு பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா புளிச்சு வந்தால் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். அடி வரைக்கும் ரொம்ப நல்லா கலக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஒரு டைம் இந்த மாதிரி கலக்கி விட்டு நம்ம இட்லி ஊற்றிடலாம். இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா மாவு சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் துணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இட்லி தட்டு மேலே துணி போட்டு அதுக்கு மேலே மாவு ஊற்றிக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் நல்லா ஆவி வந்த உடனே இந்த இட்லி தட்டை வச்சுட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். 10லேருந்து 15 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சுட சுட கேழ்வரகு இட்லி தயார். இந்த இட்லிக்கு எப்படிப்பட்ட சாம்பார், எல்லா விதமான சட்னியும் மேட்ச் ஆகும். மில்லட்டில் செய்கிற மாதிரியே இருக்காது, அவ்வளோ சாஃப்டாக நல்லாவே இருக்கும் இட்லி. கரெக்டான காம்பினேஷன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி, சாம்பாரோட சூப்பராக இருக்கும். இதே மாவில் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் தோசை தவாவில் தோசை ஊற்றுனீங்கன்னா சூப்பராக அருமையாக தோசை வரும். நார்மல் தோசைக்கும் இந்த தோசைக்கும் பெருசாக எதுவுமே வித்தியாசம் தெரியாது, சூப்பராக இருக்கும். தோசை தேய்ச்சிட்டு தேவைக்கு எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுடலாம். நார்மல் தோசை விடவும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இதுக்குமே சாம்பார், தேங்காய் சட்னி, கார சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதே ரேஷியோவில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க.